ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த காடு மிளகாக்காடு காடு கொத்துனதான் லாஸ்ட்டு இந்த காட்டை விட்டு வெளியே போனேன். அடுத்து மிளகாக்காடு பிஞ்சு வச்சிருச்சா இல்லை வச்சிருச்சு. இங்கே வேறு குஞ்சு தெரியுது. பிஞ்சு வச்சிருச்சு. மிளகாக்காடு கொத்தி விட்டு போனேன். காடும் பிஞ்சு வச்சிருச்சு. நானும் ஒரு வேளைக்கு சரியாகி வந்துட்டேன். அடுத்து ஒரு மாதம் கொஞ்சம் தான் வந்திருக்கேன். காட்டுக்குள்ளேயே ஒரு மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் காட்டுக்குள்ளே வரேன். அடுத்து நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வரங்களாட்டியுமே இவங்க இங்கிட்டு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே உழுத காட்டில் கடலப்பருப்பு போடுறதுன்னு சொல்லி. அந்த உழுத காட்டிலையும் கடலப்பருப்பு போட்டு அதுவுமே காடு கொத்துற மாதிரி வந்துருச்சு. இங்கே வாப்பா. மெதுவாக தானே நடக்க முடியும், அதனால தான் மெதுவாக வந்தேன். பாருங்கள், இதெல்லாம் கடலப்பருப்பு காடவே கட்டிடுச்சு. செடி வந்து இதை அப்படியே குமிஞ்சு காட்டுந்தா. இந்தா குமிஞ்சு ஒரு ஹெல்ப்பரா நான். ஆமாம், எல்லாத்துக்கும் நீ ஹெல்ப்பர் தானே. ஆமாம். செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. இது இவ்வளோ பெருசாகிற வரையும் கஸ்தூரி காட்டு சைடே வரல. ஸோ நானுமே வரல. நான் அப்பப்போ வந்துட்டு போவேன் நடுறதுக்குலாம். முருங்காடு நட்டு தான் செடி நடுறதுக்கு நான் வரல. இவர் என் கொழுந்தனார் ஒய்ஃபு மாமா இவங்களோடையே காட்டில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த காட்டில் கோரையெல்லாம் வந்துருச்சு. கோரையெல்லாம் நான் அடுத்து களை வெட்டணும். களை வெட்டுறதுக்கு விட்டாலே நான் வந்துடுவேனான்னு தெரியல. வந்துடுவேன். ஓரளவு காடு கொட்டை தான் அப்படின்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா அது 20 அடிக்கு ஒன்று. இந்த சைடு 20, இந்த சைடு 20, இந்த சைடு 20. இது 4 பழைய முருங்கை மரம். ஃபர்ஸ்ட் வாங்கினமே 100 மரம். இது ஒரு போன வருஷம் வாங்கி வச்சது. போன வருஷம் வாங்கி வச்சது இது இந்த வருஷம் வாங்கி வச்சது. அது வச்சு வந்து 20 அடிக்கு ஒன்றும் வைக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் அதனால கொஞ்சம் கேப்பு கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது அது மாதிரி ஒட்ட வாய்ப்பு இல்லை. பாருங்கள் எவ்வளோ கேப். டிராக்டர் வந்து 2 டைம் உழுகலாம். மரம் பெருசாகிடுச்சுன்னா ஒரு டைம் உழுகலாம். அதுக்குள்ளேயும் வெள்ளாமல் வைக்கலாம். மறுபடியும் அடுத்த இதாவது ஊடு பயிர் வெள்ளாமல் வைக்கலாம். நான் போய் தண்ணி பாய்ச்சிருச்சு. ஆமாம், அவர் தண்ணி கட்டிட்டு இருக்காரு. நான் அப்படியே இன்றைக்கி தான் சரி வீட்லேயே உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் காட்டு சைடுன்னு. ஓரளவுக்கு காட்டு வேலை முடிஞ்சு. இன்னும் வந்து காடு கொத்துறது தான். இதில் தான் பரவாயில்லண்ணா. இப்போ கொஞ்சம் இன்றைக்கி தான் காட்டுக்கே வரேன். பக்கத்து தரத்துக்காரங்க கேட்குறாங்க என்ன செய்றீங்க, எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை அப்படின்னு. எப்படின்னா எப்படித்தானோ இப்படியெல்லாம். மாமரம் ஏன் இடமா மாமியார் இடம். அவங்க விட்டுட்டு போனாலும் நான் பிடிச்சிக்கிட்டேனா. ஆமாம் ஆமாம், என் மாமரத்துக்கடியே உட்காந்துருப்பாங்களாம். அவங்க இப்போ விட்டுட்டு திருப்பூர் போயிட்டாங்க. இப்போ அவங்க இடத்த நான் பிடிச்சிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி பக்கத்து தோட்டத்துக்காரன் நான் சொல்கிறாங்க. சரி, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஃபஸ்ட்டே கேட்கணும், நான் லாஸ்ட்டாக கேட்குறேன். சரி வாப்பா வா. சரி, நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, நான் உன்னை தர்றேன். எனக்காக திம்பியா? எனக்கு இந்த வேண்டாம். நீ திங்கணும். எப்பதான் திங்கிறேன். நான் மிளகா ஒன்று பிடிங்கி தருவேன். இந்த மிளகா காக்காது. நான் பக்கத்தில் இல்லை. உனக்காக பிஞ்சு மிளகா பிடிங்கி தரேன். தின்னு. எனக்காக என் வீட்டுக்காரர் பாருங்க பச்சை மிளகா திங்கிறாரு. எங்க காட்டு பச்சை மிளகாந்தா திங்கிறாரு. சின்ன மிளகா தான். அங்கே தின்னு. காக்கலையா? பழைய சோறு இருந்தால் நல்லா இருக்கு. பழைய சோறு பச்சை மிளகா அப்படின்றியா? காக்கலையா? பிஞ்சு மாதிரி தெரியுது. பிஞ்சுதான் அது. பிஞ்சு மாதிரி இல்லை, பிஞ்சுதான். லைட்டா கசக்குதா காக்குதா? ரெண்டுமே இருக்கு. கசக்குதும் செய்து காக்கவும் செய்யுது. அதனாலதான் நல்லா முத்தணும். முத்தட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். காக்கவே இல்லை. பார்த்துக்கு காக்காத மிளகாய் எத்தனை போட்டு சேலஞ்ச் பண்ணுறாராம். சேலஞ்ச். ஓகே, சரி, பக்கத்து தரத்தில் வெண்டுக்கா அப்படின்னு தரேன் அப்படின்னு திங்கிறியா? ஒரு வெண்டைக்கா திங்க தரமாட்டாங்களா? வா வேணா அப்படின்னு தரேன். வா அப்படின்னு இப்படி போகலாம். அங்கே வெட்டி விட்டா இப்படியே போகலாம். இன்னதுக்கு வாய்க்கால் என்னால் போக முடியாது. வா ஓரமாகவே போகலாம். அப்படியே அந்த அவங்கள்ட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு
அப்படியே போகலாம். இவங்கள்ட்ட மட்டும் பேசினா அவங்களும் பேசவே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. உரம் போட்டுருக்காங்க. ஆமாம், பக்கத்து தோட்டத்துக்காரங்க என்னமோ வேலை செய்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் போக முடியாது, ஏன்னா கம்பி வலி போட்டாங்க. நம்ம இங்கிட்ட இருந்தே ஹாய் சொல்லிட்டு போகலாம். பாருங்க, நான் கூப்பிட்றேன். விஜயாம்மா, என்ன செய்கிறீங்க? உங்களே வீடியோவில் போடுறேன். ஆமாம், பாருங்க அங்கே இருக்க அங்கே ஹாய் சொல்லுங்க. சொல்லுமா, கையை மேலே தூக்கி சொல்லு. தெரியுது. ஆமாம், அவங்களும் நாங்களும் பக்கத்தில் வேலை செய்கிறப்ப இப்படி தான் பேசிகிட்டே தான் செய்வோம். ஏன்னா முருங்கை மரம் இடையில இருந்தனால அவங்க வேலை செய்கிறாங்களா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அவங்களே வெட்டிட்டாங்க, நாங்களும் வெட்டிட்டோம். அடுத்து நாங்கள் வச்சுட்டோம், அவங்களும் அங்கிட்டு வச்சுட்டாங்க. ஆமாம், சரிம்மா. வேறு என்ன, அவ்வளோ தண்ணி கடிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வேறு வேலை ஒன்று வச்சுருக்கேன். என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? ஆமாம், வேறு வேலை ஒன்று வச்சுருக்கேன். துவைக்கிற வேலை தான். துவைக்க சொன்னாலே அரடுறாரு மனுஷே. இந்தா ஓகே, வெங்காய காட்டு. ஏதனால இப்போ இன்னைக்கு வர விட்டா? நான் என்ன காட்டுக்கே வரல இல்லை, அதனால இன்னைக்கு எதுக்கு என்னை வர விட சொன்னேன்? இந்த இதுக்காக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு ஒரு அப்போ லைக்கே போட மாட்டேங்க நீங்கள் கடைசி வரைக்கும். ஓட்டு வேணாம்யா. அப்போ நீங்கள் ஓட்டு வேணாம்யா. நீ எனக்கு ஓட்டு போட மாட்டீல, நான் நாளைக்கு உனக்கு தண்ணி விட மாட்டேன் பார்த்துக்கா. அடுத்து நான் தேர்தல் நிற்கிறப்ப நான் உனக்கு தண்ணி விட மாட்டேன் பார்த்துக்கா. எனக்கு அந்த அண்ணே நான் டான்ஸ் ஆனால் தான் லைக் போடுவாராம் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் உனக்கு உன் ஓட்டு எனக்கு இல்லை, என்னது அவர் ஓட்டு எனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. நமக்குலாம் டான்ஸ். ஆமாம், காக்கா ஒளி பந்தோடாட்ட ஆடுவோம். பார்த்துட்டு எதுக்கு உனக்கு இந்த வேலைன்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க, அதுக்காகத்தான். ஏப்பா ஓகே, அடுத்து இதை காட்டுவோம். வெங்காய காட்டுறோம். நீங்கள் பாருங்க, இந்தா காட்டு அப்படின்னு. எதுக்கு நீ உரோட சொன்ன இன்னைக்கு? இது ஒரு மாதம் ஆச்சு. இது மழை என்னாச்சு, மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இந்த பார்த்தீங்கன்னா நுனிக்கருகள் மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த இது மாதிரிலாம் ஆல்ரெடி குப்பை போட்டது தான் இதெல்லாம். அது மாதிரி காலை விரிச்சிட்டு தலை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் குப்பை நிறையா போட்டோம் தாங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மக்காம கூட இருக்குது. குப்பையை நிறையா போட்டோம் நாங்கள். குப்பை போட்டும் கூட இப்படி தான் இருக்குது. அதனால் உரம் இன்றைக்கி தான் போட்டோம். அது அம்மோனியம் சல்ஃபேட்டு போட்டோம் இன்றைக்கி. பயிர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சுமாராக தான் இருக்குது. இனிமேல் இன்றைக்கி தான் வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், சொல்லுன்னு அடிக்குது. இனிமேலாவது வெயில் அடிச்சிச்சுன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வந்து சேர்ந்துடும். அப்படி தானேப்பா? வேறு என்ன? இன்னைக்கு ஒரு சின்னதாக பிளாக், பெரிய பிளாக் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பேசினதே இல்லை. எங்கே சரி, அது ஒன்றும் பண்ணாது. ஓகே, பாய் சொல்லியிருக்கேன்.